வணக்கம். இன்று அருள் உடைமை அதிகாரத்தில் அடுத்த குறளை பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு சின்னோண்டு அட்வைஸ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே சரி, எப்பொழுதும் நாம் செய்த செயல்களின் விளைவுகள் நமக்கே திரும்பியும் வரக்கூடும், கண்டிப்பாக வரும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நல்லது செஞ்சால் நல்லது வரும், கெட்டது செஞ்சால் கெட்டது தான் வரும். இதில் எந்த மாற்றமும் எந்த காலத்திலும் நிகழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. இதை என்ன சொல்கிறாங்க? முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இன்னும் ஒரு சின்ன சொல்லாடல், நினைக்க தனக்கு. நல்லது நினைத்தால் நன்மை, தீயது நினைத்தால் தீயது. ஆக எது உங்களுக்கு வேண்டும் என்று கருதுகிறீர்களோ அதனை நீங்கள் கை கொண்டு வாழ்வில் வெற்றி பெற வேண்டும், சிறக்க வேண்டும் என்பதே எனது சிறிய வேண்டுகோள். இப்பொழுது குறளுக்கு நாம் செல்லலாம். நல்லாற்றால் நாடி அருள் ஆழ்க, பல்லாற்றால் தேரினும் அகுதே துணை. நல்லாற்றால் நாடி அருள் ஆழ்க, பல்லாற்றால் தேரினும் அகுதே துணை. நல்லாற்றால் நாடி அருள் ஆழ்க, நல்ல வழிகளை ஆராய்ந்து அருள் உடையவர்களாக, கருணை தன்மை மிக்கவர்களாக, இரக்கம் மிக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த கருணை என்ற சொல்லுக்கு எவ்வளவு ஒரு அழகான விளக்கம். இறைவன் கருணை புரிவான், இறைவன் அருள் புரிவான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பிற உயிர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அந்த உயிர்களுக்கு நாம் கடவுளாக தெரிவோம். அருள், இரக்கம், கருணை என்ற இந்த அழகான சொற்கள் நம்மை இறைவனைப் போல காட்டுகிறது. யாருக்கு? அந்த பயனை பெற்றவர்களுக்கு. இது உண்மைதானே? கருணையோடு நாம் இருக்கும்பொழுது மற்றவங்க கூட அதை பற்றி சொல்ல வேண்டாம். ஆனால் அந்த பார்க்குறவங்க கூட என்ன சொல்லுவாங்க? ஆஹா அப்பா, நம்மளாம் சும்மா தான் நின்றுட்டு இருந்தோம், பாரு இவங்க இப்படி செஞ்சுட்டு போனாங்க, எவ்வளோ நல்ல மனசு, அவங்களுக்கு பாராட்டுவார்கள். இந்த பாராட்டுக்காக நாம் செய்யவில்லை, ஆனால் அருள் என்ற தன்மை நம் மனதிற்குள் இருக்கிறது. ஈரம் மிக்கவர்கள், மனதில் ஈரம் மிக்கவர்கள்னு சொல்லுவாங்க. இதை ஈவு இறக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இல்லாமல் இரக்கத்தோடு இருத்தல் தான் அருள். அதை என்ன சொல்கிறாரு? நல்லாற்றால் நாடி அருளாள்க, நல்ல வழிகளை ஆராய்ந்து 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 அதன்படியே நாம் கருணை உள்ளவர்களாக அருட்தன்மையோடு மற்ற உயிர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். பல்லாற்றால் தேரினும் அப்படின்னா எந்த வகையில், பல வழிகளில் நாம் ஆராய்ந்து பார்த்து தேடி 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 கண்டுபிடித்தாலும் அருள், கருணை என்ற இந்த ஒரு பண்பே நமக்கு துணையாக நிற்கிறது. அகுதே துணை, அதுதான் நமக்கு வாழ்க்கையில் துணையாக நிற்கிறது. ஆக அருள் தன்மையுடன் நாம் அனைவரும் பிற உயிர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த குறள் வலியுறுத்துகிறது. அடுத்தொரு குறளில் நாளை நாம் சந்திக்கலாம்.